அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 கதவுகளை மூடி வையுங்கள். இந்த தலைப்பை பார்த்தவுடனே ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட எச்சரிக்கை சொல்லப்படுகிறது என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். சிலர் இது வீட்டு கதவை பற்றியான்னு நினைக்கலாம். இன்னும் சிலர் இந்த 2 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகுதுன்னு யோசிக்கலாம். ஆனால் இந்த பதிவின் உண்மையான அர்த்தம் அதைவிட ஆழமானது. ஏன்னா ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் நீங்க எடுக்கிற சில முடிவுகளும், நீங்க நம்புற சில மனிதர்களும், நீங்க பேசுற சில வார்த்தைகளும் அடுத்தடுத்த நாட்களில் உங்க வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களாக மாறலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய குணம் நிலைத்தன்மை. ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்புவீங்க. ஒரு வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா முடிக்காம விட மாட்டீங்க. குடும்பம், உறவுகள், மரியாதை, நேர்மை, இந்த 4 விஷயங்களுக்கும் வாழ்க்கையில அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதனாலதான் உங்களை சுற்றி இருக்கிற பல பேருக்கு நீங்க ஒரு நம்பிக்கையான மனிதராக இருப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில ஒரு உண்மை இருக்கு. நம்பிக்கைக்கு தகுதியான மனிதர்களை சரியா தேர்வு செய்யலைன்னா அந்த நல்ல குணமே சில நேரங்களில் நமக்கு மிகப்பெரிய சோதனையாக மாறிடும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்குள்ள யார் வர்றாங்க, யாரிடம் உங்க குடும்ப விஷயங்களை பகிர்றீங்க, யாருக்காக உங்க நேரத்தை செலவிடுறீங்க, யார முழு மனசோட நம்புறீங்க, இந்த எல்லா விஷயங்களிலையும் கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவை. ஏன்னா வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் எப்போதும் சத்தமா வராது. முதல்ல ஒரு சின்ன சந்தேகமா வரும், ஒரு சாதாரண உரையாடலா வரும், ஒரு நம்பிக்கையான முகத்தோட வரும். அந்த நேரத்துல சரியான முடிவு எடுக்கிற அறிவு தான் உங்களை பாதுகாக்கும். ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு இன்னொரு சிறப்பான குணம் இருக்கு. யாராவது உங்களுக்கு நல்லது செய்துட்டாங்கன்னா அதை வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டீங்க. அதே மாதிரி யாராவது உங்களை காயப்படுத்தினாலும் அந்த வலியையும் எளிதா மறக்க மாட்டீங்க. அதனால சில நேரங்களில் கடந்த கால அனுபவங்களையே மனசுல வைத்துக்கிட்டு புதிய மனிதர்களையும் அதே பார்வையில பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் சில நேரங்களில் அதுக்கு எதிரா ஒருத்தர் நல்லா பேசினாருன்னு உடனே முழு நம்பிக்கையும் கொடுத்துருவீங்க. இந்த 2 எல்லைகளுக்கும் நடுவுல இருக்கிற சமநிலையைத்தான் இந்த 2 நாட்களில் கடைபிடிக்கணும். இந்த பதிவு யாரையும் சந்தேகப்பட சொல்லுற பதிவு இல்ல. யாரை எவ்வளவு தூரம் வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கணும், எந்த விஷயத்த யாரிடமும் சொல்லக்கூடாது, எந்த சூழ்நிலையில அமைதியா இருக்கணும், எந்த முடிவை கொஞ்சம் தள்ளி எடுக்கணும்னு புரிஞ்சுக்க சொல்ற வாழ்க்கை வழிகாட்டுதல். ஒரு வீட்டை பாதுகாக்க கதவு மட்டும் போதாது. அந்த கதவை யாருக்காக திறக்கணும், யாருக்காக மூடணும்னு தெரிஞ்சுக்கிற அறிவும் வேணும். அதே மாதிரி ஒரு மனிதனோட வாழ்க்கையை பாதுகாக்க நல்ல மனசு மட்டும் போதாது. நிதானம், விவேகம், பொறுமை, சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கிற திறமை, இந்த 4ம் சேர்ந்தால்தான் வாழ்க்கை நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த பதிவுல ஏன் கதவுகளை மூடி வையுங்கள் என்று சொல்லப்படுகிறது, எந்த கதவுகளை மூட வேண்டும், யாரிடம் எச்சரிக்கையா இருக்கணும், எந்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது, இந்த 2 நாட்களில் ரிஷபராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன, இறைவன் தரக்கூடிய மறைமுக அறிகுறிகளை எப்படி புரிஞ்சுக்கணும் என்பதையெல்லாம் 8 முக்கியமான பகுதிகளாக விரிவாக பார்க்க போறோம். அதனால ரிஷபராசிக்காரர்களே, இந்த பதிவை பாதியில நிறுத்தாம முழுசா பாருங்க. ஏன்னா ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் நீங்கள் பேசாம இருக்க போகும் ஒரு வார்த்தை, நீங்கள் எடுக்காம இருக்க போகும் ஒரு அவசர முடிவு, நீங்கள் நம்பாம இருக்க போகும் ஒரு தவறான மனிதர், உங்க குடும்ப நிம்மதியையும், உங்க சொத்து பாதுகாப்பையும், உங்க மரியாதையையும், உங்க எதிர்கால வெற்றியையும் பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான காரணமாக மாறலாம். பகுதி 1, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க நம்பிக்கையை யாரிடமும் அவசரமாக ஒப்படைக்காதீங்க. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய செல்வம் பணம் இல்ல, பதவி இல்ல, புகழ் இல்ல, அவரை நம்புற மனிதர்கள் தான். ஆனால் அதே வாழ்க்கையில ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறும் நம்பிக்கைக்கு தகுதி இல்லாதவர்களை மனசுக்குள்ள அனுமதிக்கிறது தான். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க நம்பிக்கையை யாரிடமும் அவசரமா கொடுக்காதீங்கன்னு இந்த பதிவு முதல்ல உங்களை எச்சரிக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு தனித்துவமான குணம் இருக்கு. ஒருத்தரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவரை பாதியில விட்டுட மாட்டீங்க. நட்பா இருந்தாலும், உறவா இருந்தாலும், தொழில் தொடர்பா இருந்தாலும் கடைசி வரைக்கும் நேர்மையா இருப்பீங்க. உங்களோட இந்த குணத்தால நிறைய பேர் வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்துல சிலர் உங்க நல்ல மனசையும், பொறுமையையும், நம்பிக்கையையும் பயன்படுத்திக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த அனுபவத்தை நீங்களே பலமுறை சந்திச்சிருப்பீங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் புதுசா யாராவது உங்களை தேடி வரலாம்.
சிலர் ரொம்ப அன்பா பேசலாம். சிலர் உங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி நடந்துக்கலாம். இன்னும் சிலர் உங்களை நான் ரொம்ப நாளா தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு பழக ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்துல ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு மனிதனோட பேச்சு அவனோட உண்மையான குணத்தை காட்டாது, காலம்தான் காட்டும். ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு இன்னொரு நல்ல பழக்கம் இருக்கு. ஒருத்தர் கஷ்டத்துல இருக்காருன்னு தெரிஞ்சா அவரை கைவிட மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் இந்த 2 நாட்களில் யாராவது திடீர்னு உங்களிடம் வந்து, உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன், உங்களால மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், இப்பவே ஒரு முடிவு சொல்லுங்க இப்படின்னு பேச ஆரம்பிச்சா அந்த நிமிஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. உண்மையில நல்ல மனிதர் உங்களுக்கு யோசிக்க நேரம் கொடுப்பார். ஆனால் உங்களை பயன்படுத்த நினைக்கிற மனிதர் மட்டும் உங்களுக்கு நேரமே கொடுக்க மாட்டார். இந்த 2 நாட்களில் குறிப்பா உங்க குடும்ப விஷயங்களை அதிகமா பகிராதீங்க. வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, யாருக்கு என்ன பிரச்சனை, எவ்வளவு சேமிப்பு இருக்கு, என்ன வாங்க போறீங்க, எங்கே முதலீடு செய்ய போறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை தேவையில்லாத இடத்துல பேசாம இருப்பதுதான் நல்லது. ஒரு தகவல் வெளியே போன பிறகு அது யார்கிட்ட போகும், எப்படி மாற்றி சொல்லப்படும்னு யாராலும் கணிக்க முடியாது. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில சில மனிதர்கள் நேரடியா ஏமாற்ற மாட்டாங்க. முதல்ல உங்க நம்பிக்கைய சம்பாதிப்பாங்க. அப்புறம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க பலவீனத்தை புரிஞ்சுப்பாங்க. கடைசியில அந்த தகவலையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதனால ஒரு மனிதருக்கு இடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரோட குணத்தை கவனிக்க கற்றுக்கோங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் ஒரு பழக்கத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க. அவசரமா யாரையும் நம்பாதீங்க, அவசரமா யாரையும் சந்தேகப்படாதீங்க. முதல்ல கவனிங்க, அப்புறம் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் முடிவு எடுங்க. இந்த 3 படிகளும் வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பிக்கை ஒரு பூட்டு மாதிரி. சரியான மனிதர்கிட்ட கொடுத்தா பாதுகாப்பு கிடைக்கும், தவறான மனிதர்கிட்ட கொடுத்தா வாழ்க்கையே திறந்து போயிடும். அதனால ரிஷபராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க நல்ல மனசையும் உங்க நம்பிக்கையையும் உங்க வாழ்க்கையையும் மதிக்கிற மனிதர்களுக்கு மட்டும் இடம் கொடுங்க. அதுதான் உங்க குடும்பத்தையும் மன நிம்மதியையும் எதிர்காலத்தையும் பாதுகாக்கிற முதல் படியாக இருக்கும். அதுதான் இந்த முதல் பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 2, ஜூலை 14 மற்றும் 15. இந்த 2 நாட்களில் உங்க வீட்டின் ரகசியங்களை யாரிடமும் பகிராதீங்க. ரிஷபராசிக்காரர்களே, ஒரு குடும்பம் பல வருடங்களாக உருவாக்குற நம்பிக்கைய சில நிமிடங்கள்ல பேசுற தேவையில்லாத வார்த்தைகள் உடைச்சிடும். வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வெளியே சொல்லுறது நேர்மையா இருக்கலாம், ஆனால் எல்லா உண்மைகளையும் எல்லாரிடமும் சொல்லுறது புத்திசாலித்தனம் கிடையாது. சில விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள இருந்தால்தான் பாதுகாப்பா இருக்கும். சில முடிவுகள் நடந்து முடிஞ்ச பிறகுதான் வெளியே தெரியணும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற முக்கியமான விஷயங்களை தேவையில்லாத மனிதர்களிடம் பகிர வேண்டாம் என்று இந்த பதிவு வலியுறுத்துகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு இயல்பான குணம் இருக்கு. உங்களுக்கு நெருக்கமானவங்கன்னு ஒருத்தரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவர்கிட்ட எந்த மறைப்பும் வைக்க மாட்டீங்க. வீட்டுல என்ன நடக்குது, உங்க மனசுல என்ன இருக்கு, எதிர்காலத்துல என்ன செய்ய போறீங்க, எல்லாத்தையும் மனசார சொல்லிடுவீங்க. அது உங்க நல்ல குணம். ஆனா வாழ்க்கையில எல்லாரும் அந்த நல்ல குணத்துக்கு தகுதியானவங்க இருக்க மாட்டாங்க. சிலர் கேட்கறது அக்கறையால இல்ல, தகவல் தெரிஞ்சுக்கணும்னு மட்டும்தான். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம், வீட்டுல எல்லாம் நல்லா தானே இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது, உங்க குடும்பத்துல என்ன நடக்குது இப்படின்னு தொடர்ந்து கேள்விகள் கேட்டா எல்லா விஷயத்துக்கும் விரிவான பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு புன்னகையோட எல்லாமே நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேச்ச முடிச்சிடலாம். வாழ்க்கையில சில அமைதிகள் தான் மிகப்பெரிய பாதுகாப்பு. ரிஷபராசிக்காரர்களே, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, குடும்பத்துக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு எல்லா வீட்லயும் இருக்கும். ஆனா அந்த கருத்து வேறுபாட்டை வெளியில கொண்டு போன நிமிஷத்துல அது குடும்ப பிரச்சனையா இருக்காது, அது அடுத்தவர்களோட பேச்சு பொருளா மாறிடும். அதனால வீட்டுக்குள்ள தீர்க்க வேண்டிய விஷயத்த வீட்டுக்குள்ளேயே தீர்க்க முயற்சி பண்ணுங்க. 3வது மனிதரோட கருத்து எல்லா நேரத்திலையும் தீர்வா இருக்காது. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் குறிப்பா உங்க பொருளாதார நிலையை பற்றி யாரிடமும் பேசாதீங்க. எவ்வளவு வருமானம், எவ்வளவு சேமிப்பு, எவ்வளவு சொத்து, யாருக்காக என்ன வாங்க போறீங்க,
இந்த மாதிரி விஷயங்களை தேவையில்லாத இடத்துல பேசுறதால எந்த நன்மையும் கிடைக்காது. ஆனால் சில நேரங்களில் தேவையில்லாத பொறாமையும் ஒப்பீடும் எதிர்பார்ப்பும் உருவாகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் யாராவது உங்க குடும்ப உறுப்பினரை பற்றி குறை சொல்ல ஆரம்பிச்சா உடனே அதை நம்பிடாதீங்க. அவர் அப்படி சொன்னாரு, அவங்க இப்படிதான் நினைக்கிறாங்க. இன்னும் யாராவது பேசினா நேரடியா சம்பந்தப்பட்ட மனிதர்கிட்ட அமைதியா பேசுங்க. கேட்ட தகவலை வைத்து தீர்ப்பு சொல்றதுக்கு பதிலா உண்மையை தெரிஞ்சுக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. அதுதான் உறவுகளை காப்பாத்தும். ரிஷபராசிக்காரர்களே, ஒரு வீடு வலிமையா இருக்கணும்னா அதோட சுவர்கள் மட்டும் வலிமையா இருந்தா போதாது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் வலிமையா இருக்கணும். அந்த நம்பிக்கையை உடைக்கிற முதல் காரணம் தேவையில்லாத வெளிப்புற பேச்சுகள் தான். அதனால இந்த 2 நாட்களில் வெளியில கேட்கிற எல்லா கருத்துக்களையும் வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டோட ரகசியம் வீட்டுக்குள்ள இருந்தால்தான் பாதுகாப்பு. குடும்பத்தோட நம்பிக்கை குடும்பத்துக்குள்ள இருந்தால்தான் நிலைத்திருக்கும். அமைதியா பாதுகாக்கிற குடும்பங்கள் தான் நீண்ட காலம் சந்தோஷமா வாழ முடியும். அதனால ரிஷபராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டோட ரகசியங்களையும் உங்க குடும்ப நிம்மதியையும் உங்க வார்த்தைகளையும் பாதுகாக்க கற்றுக்கோங்க. அந்த ஒரு பழக்கமே வரப்போகும் பல தேவையில்லாத பிரச்சனைகளை ஆரம்பிக்காமலேயே தடுத்து விடும். அதுதான் இந்த 2வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 3 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க எதிர்கால திட்டங்களை யாரிடமும் வெளிப்படுத்தாதீங்க. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில சில விஷயங்கள் அமைதியில வளரும் போதுதான் நிலையான வெற்றியை கொடுக்கும். ஒரு விவசாயி விதையை விதைச்ச உடனே அதை தினமும் தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். அது மண்ணுக்குள்ள அமைதியா வேரூன்றணும். அதுக்கப்புறம் தான் அது பெரிய மரமா வளரும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில உருவாகிக்கிட்டு இருக்கிற கனவுகளும் திட்டங்களும் எதிர்கால முயற்சிகளும் எல்லாரிடமும் சொல்லி பேசுறதால வளராது. அமைதியா பாதுகாத்தால் தான் வெற்றியாக மாறும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க எதிர்கால திட்டங்களை தேவையில்லாத மனிதர்களிடம் பகிராம இருப்பது மிகவும் அவசியம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான குணம் இருக்கு. ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுக்காக முழு மனசோட உழைப்பீங்க. பாதியில விடுற பழக்கம் உங்களுக்கு இருக்காது. ஆனால் சில நேரங்களில் அந்த உற்சாகத்துல உங்களுக்கு நெருக்கமானவங்கன்னு நினைக்கிற சிலர்கிட்ட இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய வேலை ஆரம்பிக்க போறேன், ஒரு புதிய முதலீடு செய்ய போறேன், வீடு வாங்குற திட்டம் இருக்கு, வேலை மாற்றம் பற்றி யோசிக்கிறேன் இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை பகிர விஷயம். ஆனா எல்லாரும் அந்த சந்தோஷத்தை ஒரே மனசோட ஏற்றுக்க மாட்டாங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம் அடுத்தது என்ன திட்டம், எவ்வளவு முதலீடு செய்ய போறீங்க, இந்த வேலை எப்போ ஆரம்பிக்க போறீங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க இப்படின்னு தொடர்ந்து கேள்விகள் கேட்டா எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் நடந்து முடிஞ்ச பிறகு தெரிஞ்சாலும் போதும். இன்னும் ஆரம்பிக்காத விஷயத்தை முன்கூட்டியே எல்லாருக்கும் சொல்லுறது சில நேரங்களில் தேவையில்லாத தடைகளை உருவாக்கும். ரிஷபராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை கவனிங்க. வாழ்க்கையில எல்லாரும் உங்க வெற்றியை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. சிலர் வெளியில் சிரிச்சு வாழ்த்துவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நல்லது நடக்குதுன்னு நினைக்கலாம். அந்த எண்ணத்தால தான் சிலர் நேரடியா தடுக்க முடியலனாலும் உங்க மனசுல சந்தேகத்தை உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இந்த நேரம் சரியில்லை, இது ரொம்ப ஆபத்தான திட்டம், இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கலாம், உங்களால இது முடியும்னு தோணல, இப்படிப்பட்ட வார்த்தைகள் முதல்ல சாதாரண ஆலோசனை மாதிரி தோணும். ஆனால் அந்த பேச்சு முடிஞ்ச பிறகு உங்க மனசுல இருந்த தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதனால எல்லாரோட கருத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. அந்த துறையில அனுபவம் இருக்கிற மனிதர்களோட ஆலோசனையை மட்டும் கேளுங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் குடும்பத்தோட எதிர்கால திட்டங்களையும் வெளியில அதிகமா பேசாதீங்க. குழந்தைகளோட படிப்பு, நிலம் வாங்குற திட்டம், தொழில் விரிவாக்கம், புதிய வருமான வாய்ப்பு, சேமிப்பு திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் முழுமையா முடிவு ஆகிற வரைக்கும் குடும்பத்துக்குள்ள இருந்தாலே போதும். வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் பலவும் அமைதியில உருவானவைகள் தான். ரிஷபராசிக்காரர்களே, ஒரு காளை வயலுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி சத்தம் போட்டு அறிவிக்காது. அது தன்னோட பலத்தையும் பொறுமையையும் நம்பி அமைதியா வேலை செய்யும். அதே மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில செய்ய போற முக்கியமான விஷயங்களை அது நிறைவேறுற வரைக்கும் அமைதியா பாதுகாத்து வையுங்கள். பேசுறதை விட செயல் அதிகமா இருக்கட்டும். வாக்குறுதியை விட சாதனை பெரியதா இருக்கட்டும்.
ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. திட்டம் மனசுக்குள்ள இருக்கட்டும், உழைப்பு கையில இருக்கட்டும், பொறுமை வாழ்க்கையில இருக்கட்டும், நம்பிக்கை இறைவன் மேல இருக்கட்டும், வெற்றி வந்த பிறகு உலகமே தெரிஞ்சுக்கட்டும். இந்த 5 விஷயங்களும் சேர்ந்தால்தான் எந்த தடையாலும் அசைக்க முடியாத வெற்றி உருவாகும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கனவுகளை பாதுகாக்கணும்னா உங்க திட்டங்களையும் பாதுகாக்க கற்றுக்கணும். உங்க எதிர்காலத்தை பாதுகாக்கணும்னா உங்க வார்த்தைகளுக்கும் ஒரு எல்லை வைக்கணும். அதனால ரிஷபராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் பேச வேண்டியதை மட்டும் பேசுங்க. பேசக்கூடாததை அமைதியா பாதுகாத்துக்கோங்க. அந்த அமைதி தான் நாளைக்கு உங்க வெற்றியை உலகத்துக்கே சொல்லும். அதுதான் இந்த 3வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 4வது ஜூலை 14 மற்றும் 15. இந்த 2 நாட்களில் உங்க வீட்டோட நிம்மதியை குலைக்கிற பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ரிஷபராசிக்காரர்களே, ஒரு குடும்பத்தோட உண்மையான பலம் அந்த வீட்டோட அளவுல இல்ல, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையில தான் இருக்கு. பெரிய வீடு இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது. சின்ன வீடு இருந்தாலும் அன்பும் நம்பிக்கையும் இருந்தா அதுதான் உண்மையான செல்வம். அந்த நிம்மதியை உடைக்க வெளியில் இருந்து பெரிய எதிரிகள் வர வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் ஒரு தவறான பேச்சு, ஒரு சந்தேகமான தகவல், ஒரு தேவையில்லாத ஒப்பீடு, இதுல ஏதாவது ஒன்று போதும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்குள்ள வர்ற வார்த்தைகளையும் வெளியில இருந்து வர்ற கருத்துகளையும் ரொம்ப கவனமா அணுகணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பம் மேல இருக்கிற பாசம் அதிகம். வீட்டுல யாராவது கவலையா இருந்தா அதை நீங்களே சரி பண்ணணும்னு நினைப்பீங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த நல்ல மனசாலதான் சில நேரங்களில் வெளியில இருக்கிறவங்க சொல்ற பேச்சையும் நம்பிடுவீங்க. ஆனால் வாழ்க்கையில எல்லாரும் நல்ல எண்ணத்தோட பேச மாட்டாங்க. சிலர் தெரியாம பிரச்சனை உருவாக்குவாங்க. இன்னும் சிலர் திட்டமிட்டே குடும்பத்துக்குள்ள விரிசல் வரணும்னு நினைப்பாங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது உங்ககிட்ட, உங்க வீட்டுல எல்லாரும் ஒற்றுமையா இல்ல போல, அவர் உங்களை மதிக்கவே மாட்டாரு, உங்களுக்கு தெரியாம சில விஷயங்கள் நடக்குது இப்படின்னு பேச ஆரம்பிச்சா அந்த வார்த்தைகளை உடனே உண்மையா எடுத்துக்காதீங்க. அந்த நிமிஷத்துல மனசு கலங்கலாம், கோபமும் வரலாம். ஆனா அந்த உணர்ச்சியில எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா குடும்பத்துக்குள்ள இருக்கிற உண்மையை வெளியில இருக்கிற மனிதரை விட அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் நன்றாக தெரிஞ்சிருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களே, ஒரு குடும்பத்தோட நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறது பெரிய சண்டையால இல்ல, சின்ன சின்ன சந்தேகங்களாலதான். அவர் ஏன் அப்படி பேசினார், என்ன ஏன் சொல்லாம இதை செய்தாங்க, யாரோ சொன்னது உண்மையா, இப்படின்னு மனசுக்குள்ள கேள்விகள் வர ஆரம்பிச்சா நிம்மதி மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அதனால எந்த தகவலும் வந்தாலும் மனசுக்குள்ள வைத்துக்கிட்டு யோசிக்காதீங்க. சம்பந்தப்பட்ட மனிதர்கிட்ட அமைதியா நேரடியா பேசுங்க. பேசுறதால தீரக்கூடிய பிரச்சனைய அமைதியா இருந்து பெருசாக்காதீங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் வீட்டுக்குள்ள பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா எல்லாரோட கருத்தையும் பொறுமையா கேளுங்க. ஒருத்தர் மட்டும் முடிவெடுத்தா பின்னாடி மன வருத்தம் வரலாம். ஆனா குடும்பமா சேர்ந்து பேசிட்டு எடுக்கிற முடிவு நீண்ட நாள் நிம்மதியையும் ஒற்றுமையையும் கொடுக்கும். அதனால யாரையும் ஒதுக்கி வைக்காம, யாரையும் குறை சொல்லாம, எல்லாரையும் மதிச்சு பேசுற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் வெளியில நடந்த கோபத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. வேலை இடத்துல நடந்த பிரச்சனை, தொழில ஏற்பட்ட இழப்பு, யாராவது சொன்ன கஷ்டமான வார்த்தை, இதையெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற அன்பான மனிதர்கள் மேல காட்டுறது சரியில்லை. வீடு என்பது மனசு ஓய்வெடுக்கிற இடம். அங்க நிம்மதி குறைய ஆரம்பிச்சா வாழ்க்கையில எந்த வெற்றியும் முழு சந்தோஷத்தை தராது. ரிஷபராசிக்காரர்களே, இன்னொரு விஷயத்தை மட்டும் கவனிங்க. இந்த 2 நாட்களில் யாராவது உங்க வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டுக்குள்ள அமைதி குறையுதா, தேவையில்லாத ஒப்பீடுகள் அதிகமா வருதா, ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு சந்தேகம் உருவாகுதான்னு கவனிங்க. சில மனிதர்கள் வந்த பிறகு வீட்டுல சிரிப்பு அதிகமா இருக்கும், சிலர் வந்த பிறகு மனசு கனமா இருக்கும். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிற அறிவு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டோட கதவை பூட்டுறது திருடனை தடுக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள பேசுற வார்த்தைகளை கவனிக்கிறது தான் உறவுகளை காப்பாத்தும். நம்பிக்கை இருக்கிற குடும்பம், ஒற்றுமை இருக்கிற வீடு, அன்பு நிறைந்த உறவுகள், இந்த 3ஐயும் எந்த வெளிப்புற மனிதராலும் எளிதா உடைக்க முடியாது. அதனால ரிஷபராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டோட கதவுகளை மட்டும் இல்ல, உங்க குடும்ப நிம்மதியும் பாதுகாக்கிற வார்த்தைகளையும் கவனமா காப்பாத்துங்க.
அந்த ஒரு பழக்கம்தான் உங்க குடும்பத்தை பல தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்கும். அதுதான் இந்த 4வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 5 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க நல்ல மனசை பயன்படுத்த நினைக்கிறவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில நல்ல மனசு இருக்கிறது ஒரு பெரிய வரம். ஆனால் அந்த நல்ல மனசை பாதுகாக்க தெரிகிறது அதை விட பெரிய அறிவு. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் உங்க அன்பை மதிக்க மாட்டாங்க. சிலர் அதை புரிஞ்சுப்பாங்க, சிலர் அதுக்கு நன்றி சொல்வாங்க. ஆனால் இன்னும் சிலர் மட்டும் அந்த நல்ல மனசையே தங்களோட தேவைக்கு பயன்படுத்திக்கிற வழியை தேடுவாங்க. அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யார் உங்களை உண்மையா மதிக்கிறாங்க, யார் உங்களை பயன்படுத்த நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய நேரம் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு குணம் இருக்கு. ஒருத்தர் கஷ்டத்துல இருக்காருன்னு தெரிஞ்சா என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யணும்னு நினைப்பீங்க. யாராவது அழுதுகிட்டு வந்தா அவர்களோட வலிய உங்களோட வலியா எடுத்துக்குவீங்க. யாராவது உதவி கேட்டா முடியும்னா மறுக்கவே மாட்டீங்க. இந்த குணம் தான் உங்களை நல்ல மனிதரா காட்டுது. ஆனால் வாழ்க்கையில ஒரு உண்மையை மறந்துடக்கூடாது. உதவி தேவைப்படுற எல்லாரும் நல்ல மனிதர்கள் இல்ல. நல்ல மனிதர்களை தேடுற எல்லாரும் நல்ல நோக்கத்தோட வர்றவங்களும் இல்ல. அதனால இந்த 2 நாட்களில் உங்களை தேடி வர்ற ஒவ்வொரு மனிதரோட வார்த்தையையும் அவரோட நோக்கத்தையும் கவனிக்கணும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது வந்து உங்களால மட்டும்தான் இது முடியும், நீங்க உதவி செய்யலைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன் இப்படின்னு உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சா அந்த நிமிஷத்துல எந்த முடிவும் சொல்லாதீங்க. நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லுற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. அந்த ஒரு வாக்கியம் பல தேவையில்லாத சுமைகளிலிருந்து உங்களை காப்பாத்தும். ரிஷபராசிக்காரர்களே, சில மனிதர்கள் நேரடியா உதவி கேட்க மாட்டாங்க. முதல்ல உங்களை ரொம்ப புகழ்வாங்க. நீங்க மாதிரி நல்ல மனசு யாருக்கும் இல்ல. எல்லாருக்கும் உதவி செய்யற ஒரே மனிதர் நீங்க தான். உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இப்படின்னு தொடர்ந்து பேசுவாங்க. அந்த பாராட்டை கேட்ட உடனே மனசு உருகிடலாம். அது இயல்புதான். ஆனா அந்த பாராட்டுக்கு பின்னாடி என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு கவனிக்கணும். சிலர் முதல்ல உங்க நம்பிக்கையை வாங்குவாங்க, அப்புறம் உங்க நேரத்தை வாங்குவாங்க, அதுக்கப்புறம் உங்க பணத்தையும் உங்க உதவியையும் உங்க பொறுப்பையும் வாங்க ஆரம்பிப்பாங்க. கடைசியில அது அவர்களோட உரிமை மாதிரி மாறிடும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க. யாராவது உங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ள முயற்சி பண்ணலாம். நீங்க இல்லனா நான் என்ன பண்ணுவேன், இவ்வளவு நாள் உதவி பண்ணிட்டு இப்போ மட்டும் ஏன் மறுக்கிறீங்க, நீங்க மாறிட்டீங்க இப்படின்னு பேசுறவங்களை பார்த்து மனசு பலவீனப்படக்கூடாது. உண்மையான உறவு ஒருபோதும் உங்களை குற்ற உணர்ச்சியால கட்டுப்படுத்தாது. உங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கும். உங்களுக்கு முடியலனா அதை மதிக்கும். ஆனால் உங்களை பயன்படுத்த நினைக்கிற மனிதர் மட்டும் உங்க இரக்கத்தை ஆயுதமா மாற்ற முயற்சி பண்ணுவார். இந்த 2 நாட்களில் குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. யாராவது கடன் கேட்கலாம், உங்க பேர்ல கையெழுத்து கேட்கலாம். ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்லலாம். எந்த ஆவணத்திலும் முழுசா படிக்காம கையெழுத்து போடாதீங்க. யாருக்காகவும் உங்க குடும்பத்தோட பாதுகாப்பை ஆபத்துக்குள்ள வைக்காதீங்க. ரிஷபராசிக்காரர்களே, ஒரு காலை யாருக்காகவும் தன்னோட பலத்தை வீணாக்காது. தேவையான நேரத்துல மட்டும் அதோட வலிமையை பயன்படுத்தும். அதே மாதிரி நீங்களும் உங்க நல்ல மனசையும் உங்க உதவியையும் உங்க நம்பிக்கையையும் சரியான மனிதர்களுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைச்சா கடைசியில உங்களை காப்பாத்த யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல மனசு இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். ஆனா அந்த நல்ல மனசை யாரிடம் காட்டணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிவு. உதவி செய்யுங்க, ஆனா உங்க குடும்பத்தை பாதிக்காத அளவுக்கு மட்டும் செய்யுங்க. அன்பு கூடுங்க, ஆனா உங்களை மதிக்கிற மனிதர்களுக்கு மட்டும் கொடுங்க. அதனால ரிஷபராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க நல்ல மனசை பாதுகாத்துக்கோங்க. உங்களை உண்மையா மதிக்கிற மனிதர்களை மட்டும் வாழ்க்கைக்குள்ள வைத்துக்கோங்க. அந்த ஒரு முடிவே உங்க மன நிம்மதியையும் குடும்ப பாதுகாப்பையும் எதிர்கால அமைதியையும் காப்பாற்றும். அதுதான் இந்த 5வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 6வது ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் கேட்கும் ஒவ்வொரு தகவலையும் ஆராயாமல் நம்பாதீங்க. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு தவறான தகவல் பல வருடங்களா கட்டிய நம்பிக்கையே சில நிமிடங்கள்ல உடைச்சிடும். ஒரு பொய்யான வார்த்தை, ஒரு பாதி உண்மை, ஒரு மாற்றி சொல்லப்பட்ட சம்பவம், இதுல ஏதாவது ஒன்று தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். அதனால்தான் ஜூலை 14
மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க காதுல விழற ஒவ்வொரு தகவலையும் உடனே நம்பாம முதல்ல அது உண்மையா இல்லையா என்று ஆராயணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. யாராவது மரியாதையா பேசினா அவர்களோட வார்த்தையை மதிப்பீங்க. யாராவது வயசுல பெரியவரா இருந்தா அவர் சொல்றதை எதிர்த்து பேச மாட்டீங்க. அது ஒரு நல்ல குணம்தான். ஆனால் வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் தெரிஞ்ச விஷயத்தை தான் பேசுறாங்கன்னு அர்த்தம் இல்ல. சிலர் கேள்விப்பட்டது உண்மையா சொல்லுவாங்க. சிலர் தங்களோட கற்பனையையும் சேர்த்து பேசுவாங்க. இன்னும் சிலர் 2 பேருக்குள்ள இருந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்காகவே தகவல்களை மாற்றி சொல்லுவாங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம், நான் சொல்றத வெளியில சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்குது, உங்க நலனுக்காக தான் சொல்றேன் இப்படின்னு பேச ஆரம்பிச்சா அந்த நிமிஷத்துல மனசு கலங்கிடலாம். ஆனால் அந்த கலக்கத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஒரு தகவலை கேட்ட உடனே கோபப்படுறதும் தவறு. அதே மாதிரி உடனே நம்புறதும் தவறு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சரியான வழி. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில நிறைய உறவுகள் பொய்யால உடையல. பொய்ய உண்மைன்னு நம்பினதால தான் உடைஞ்சிருக்கு. அதனால யாராவது உங்க குடும்ப உறுப்பினரை பற்றி, நண்பரை பற்றி, தொழில் சம்பந்தப்பட்ட மனிதர்களை பற்றி ஏதாவது குறை சொல்ல ஆரம்பிச்சா அந்த பேச்ச மனசுக்குள்ள சேமிக்காதீங்க. நேரடியா சம்பந்தப்பட்ட மனிதர்கிட்ட அமைதியா பேசுங்க. ஒரு 5 நிமிஷ உரையாடல் பல வருட உறவை காப்பாத்திடும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் குறிப்பா சமூக வலைத்தளங்கள்ல வர தகவல்களையும், யாராவது அனுப்புற குரல் பதிவுகளையும், உறுதி செய்யப்படாத செய்திகளையும் உடனே நம்பி அடுத்தவர்களுக்கு அனுப்பாதீங்க. ஒரு பொய்யான தகவலை நம்ம பகிர்றதால தெரியாம இன்னொருத்தரோட வாழ்க்கையில பெரிய பாதிப்பை உருவாக்குற காரணமா நாமளே மாறிடலாம். அதனால எந்த தகவலையும் பகிர்றதுக்கு முன்னாடி அது உண்மையா இல்லையா என்பதை சரிபார்க்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் யாராவது உங்களை ஒருத்தருக்கு எதிராக திருப்ப முயற்சி பண்ணலாம். அவர் உங்களை மதிக்கவே மாட்டாரு. உங்க பின்னாடி வேற மாதிரி பேசுறாரு. நீங்க மட்டும்தான் உண்மையை தெரியாம இருக்கீங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் முதல்ல சாதாரணமா தோணும். ஆனால் அந்த வார்த்தைகள் மனசுக்குள்ள சந்தேகத்தை விதைக்க ஆரம்பிச்சா அடுத்தது நம்பிக்கை உடையும். அதனால எந்த தகவலையும் ஒரே பக்கம் மட்டும் கேட்டு முடிவெடுக்காதீங்க. ரிஷபராசிக்காரர்களே, ஒரு நீதிபதி ஒரே மனிதரோட பேச்சை கேட்டு தீர்ப்பு சொல்ல மாட்டார். 2 பக்கமும் கேட்ட பிறகுதான் முடிவு எடுப்பார். அதே மாதிரி வாழ்க்கையில நீங்களும் ஒரே தகவலை வைத்து முடிவெடுக்காதீங்க. எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. அந்த பொறுமைதான் உங்களை பெரிய தவறுகளிலிருந்து காப்பாத்தும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. யாரோ சொன்னதால அது உண்மையாகிறாது. பல பேர் சொன்னதால கூட அது உண்மையாகிறாது. உண்மைன்னு நிரூபிக்கிற ஆதாரம் இருந்தால்தான் அதை நம்புறது சரி. இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் வாழ்க்கையில கொண்டு வந்தீங்கன்னா பல ஏமாற்றங்களும், பல தேவையில்லாத சண்டைகளும், பல தவறான முடிவுகளும் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காதுல விழுற ஒவ்வொரு வார்த்தையும் மனசுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆராய்ந்து ஏற்றுக்கிற மனிதன்தான் வாழ்க்கையில நிதானமான முடிவுகளை எடுக்க முடியும். அதனால ரிஷபராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உணர்ச்சியை விட உண்மைக்கு மதிப்பு கொடுங்க. வதந்தியை விட ஆதாரத்தை நம்புங்க. யாரோ சொன்னதுக்காக இல்ல, நீங்களே உறுதி செய்த உண்மைக்காக மட்டுமே முடிவெடுங்க. அதுதான் இந்த 6வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 7 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க கோபத்தையும் அவசரத்தையும் யாராலும் கட்டுப்படுத்த விடாதீங்க. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில பல மனிதர்கள் நம்ம பலத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஆனால் நம்ம பலவீனத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை தான் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த பலவீனங்கள்ல மிகப்பெரியது கோபம். ஒரு மனிதன் கோபப்படுற நிமிஷத்துல அவன் எடுத்துக்கிற முடிவுகள் பெரும்பாலும் அவனுக்கே எதிராக மாறிடும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களை கோபப்படுத்த முயற்சி பண்ணினாலும் அந்த கோபத்துக்கு அடிமையா ஆகாதீங்கன்னு இந்த பதிவு உங்களை எச்சரிக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு தனி குணம் இருக்கு. சாதாரணமா நீங்க ரொம்ப அமைதியானவர்கள். தேவையில்லாத சண்டையில இறங்க மாட்டீங்க. எல்லாத்தையும் பொறுமையா சமாளிக்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனா ஒரு எல்லையை தாண்டிட்டாங்கன்னா நீங்க கோபப்படுற விதம் வேற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டீங்க. அதனாலதான் சிலர் திட்டமிட்டே உங்க பொறுமையை சோதிக்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா அமைதியா இருக்கிற ரிஷபராசிக்காரரை ஜெயிக்க முடியாது. ஆனால் கோபப்பட வச்சுட்டாங்கன்னா அவரோட முடிவுகளை மாற்ற முடியும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது, உங்களுக்கு தைரியம் இருந்தா இப்பவே சொல்லுங்க. நீங்க அமைதியா இருக்கிறது பயம்னு அர்த்தம். உங்களை பற்றி நான் நினைச்சதே வேற இப்படின்னு
உங்கள தூண்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சா, அந்த வார்த்தைகளுக்கு உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நிமிஷத்துல அமைதியா இருக்கிறது தான் உங்க மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா, உங்கள கோபப்படுத்துற மனிதருக்கு தேவையானது உண்மை இல்ல. உங்க கட்டுப்பாட்டை இழக்க வைக்கிறது தான். ரிஷபராசிக்காரர்களே, இன்னொரு விஷயம். இந்த 2 நாட்களில் வேலை இடத்திலையும், தொழிலையும், உறவுகள்லையும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்க கருத்தை யாராவது ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். நீங்க சொல்ற விஷயத்துக்கு மதிப்பு கொடுக்காம பேசலாம். அந்த நேரத்துல உடனே சண்டைக்கு போகாதீங்க. வாழ்க்கையில எல்லா போரையும் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவையில்லாத போரையே தவிர்க்கிறது தான் உண்மையான அறிவு. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் குறிப்பா வாகனம் ஓட்டும்போது அதிக கவனம் தேவை. யாராவது தவறா ஓட்டினாங்கன்னு கோபப்பட்டு போட்டி போடாதீங்க. சாலையில நடக்கிற சின்ன விஷயத்த பெரிய பிரச்சனையா மாற்றாதீங்க. ஒரு நிமிஷம் கோபம் பல வருட வருத்தத்தை கொடுக்கக்கூடிய சம்பவமா மாறிடலாம். அதனால நிதானமா இருங்க. பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த 2 நாட்களில் எந்த முக்கியமான முடிவையும் கோபத்துல எடுக்காதீங்க. வேலை ராஜினாமா, தொழில் கூட்டாண்மையை முடிக்கிறது, உறவை முறிக்கிறது, குடும்பத்துல கடுமையான வார்த்தைகள் பேசுறது, இந்த மாதிரி முடிவுகளை மனசு அமைதியா இருக்கிற நேரத்துல மட்டும் எடுங்க. கோபம் குறைஞ்ச பிறகு பார்த்தா நாம சொல்லக்கூடாததை சொல்லிட்டோம்னு தோணும். ஆனா வெளியே போன வார்த்தையை திரும்ப வாங்க முடியாது. ரிஷபராசிக்காரர்களே, ஒரு காலை ஓட ஆரம்பிச்சா அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியாது. அதனாலதான் அதை கட்டுப்படுத்துறவங்க முதல்ல அதோட வேகத்தை குறைக்க முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி மனித வாழ்க்கையிலும் கோபம் வந்த நிமிஷத்துல நம்ம சிந்தனை வேகம் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம பார்க்கிறது உண்மை இல்ல, உணர்ச்சி தான். அதனால எந்த பதிலும் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான மூச்சு விடுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அந்த சில நிமிஷம் அமைதி தான் பெரிய பிரச்சனையை தடுக்கக்கூடிய சக்தி. ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை கோபப்படுத்த முடிஞ்ச மனிதன் உங்க மனசை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ஆனா உங்க கோபத்தை நீங்களே கட்டுப்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. பொறுமை பலவீனம் இல்ல, அமைதி பயம் இல்ல, நிதானம் தான் உண்மையான பலம். அதனால ரிஷபராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் கோபத்தை விட பொறுமையை தேர்வு பண்ணுங்க. அவசரத்தை விட நிதானத்தை தேர்வு பண்ணுங்க. சண்டையை விட அமைதியை தேர்வு பண்ணுங்க. அந்த ஒரு முடிவு உங்க குடும்ப நிம்மதியையும், உங்க மரியாதையையும், உங்க எதிர்கால முன்னேற்றத்தையும் பாதுகாக்கும். அதுதான் இந்த 7வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கையை வழிகாட்டுதல். பகுதி 8 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் திறந்து வைக்க வேண்டிய ஒரே கதவு இறைவன் மேல் இருக்கும் நம்பிக்கைக்கான கதவுதான். ரிஷபராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் பல முக்கியமான வாழ்க்கை உண்மைகளை பார்த்தோம். யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது, எந்த தகவல்களை ஆராயாமல் நம்பக்கூடாது, கோபத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், குடும்ப நிம்மதியை எப்படி பாதுகாக்க வேண்டும், உங்க நல்ல மனசை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று பல வாழ்க்கை வழிகாட்டுதல்களை பகிர்ந்தோம். ஆனால் இந்த எல்லா அறிவுரைகளையும் விட பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கு. அது இறைவன் மேல் இருக்கும் முழுமையான நம்பிக்கை. மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், திட்டங்கள் தள்ளி போகலாம். ஆனால் இறைவன் தருகிற அருள் மட்டும் சரியான நேரத்துல சரியான பலனை நிச்சயமா கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான குணம் இருக்கு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. மெதுவா இருந்தாலும் முன்னாடி போவீங்க. ஒரு நாள் உழைச்சா போதும்னு நினைக்க மாட்டீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுவீங்க. அதனாலதான் உங்க வாழ்க்கையில வர்ற வெற்றிகளும் நிலையான வெற்றிகளா இருக்கும். ஆனா சில நேரங்களில் தொடர்ந்து தாமதம் வந்தா, முயற்சிக்கு உடனடி பலன் கிடைக்கலன்னா மனசு கொஞ்சம் சோர்ந்து போகும். இவ்வளவு நாள் காத்திருக்கிறேன், இன்னும் எவ்வளவு நாள்னு தோணும். அந்த நேரத்துல மனசை பலப்படுத்துற ஒரே சக்தி இறைவன் மேல் இருக்கும் நம்பிக்கைதான். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் காலையில எழுந்ததும் வீட்டுல ஒரு தீபம் ஏற்றுங்க. அந்த தீபம் வெளிச்சத்துக்காக மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குழப்பம், பயம், பதட்டம் எல்லாத்தையும் மெதுவா அகற்றுற ஒரு ஆன்மீக அடையாளம். அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டு 2 நிமிஷமாவது அமைதியா இறைவனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த 2 நிமிஷ அமைதி நாள் முழுக்க உங்க முடிவுகளுக்கு தெளிவு கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களே, இந்த 2 நாட்களில் ஏதாவது திட்டம் தள்ளி போனாலும் கவலைப்படாதீங்க. யாராவது கொடுத்த வாக்குறுதி நிறைவேறாம போனாலும் மனசை உடைக்காதீங்க. நீங்க எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைக்கலனாலும் அதுவே வாழ்க்கையோட முடிவு இல்ல. சில நேரங்களில் நம்ம நினைக்கிற கதவு மூடப்படுறது அதை விட நல்ல கதவு திறக்க போறதுக்கான அறிகுறியா இருக்கும். அதனால ஒவ்வொரு தாமதத்தையும் தோல்வியா பார்க்காதீங்க. இறைவன் சரியான நேரத்தை தயார் பண்றாருன்னு நம்புங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜூலை 14 மற்றும் 15
இந்த 2 நாட்களில் யாராவது எதிர்மறையா பேசலாம். சிலர் உங்கள பயமுறுத்துற மாதிரி ஆலோசனை சொல்லலாம். சில செய்திகள் உங்க மனச கலங்க வைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. பயம் இருக்கிற மனசு சரியான பாதைய பார்க்காது. நம்பிக்கை இருக்கிற மனசு இருட்டிலையும் வெளிச்சத்தை தேட ஆரம்பிக்கும். அதனால எந்த சூழ்நிலையையும் பயத்தோட அணுகாதீங்க. இறைவன் மேல நம்பிக்கையோட அணுகுங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்களுக்கே நீங்களே 4 உறுதிமொழி கொடுங்க. நான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். நான் யாருடைய வார்த்தையையும் ஆராயாமல் நம்ப மாட்டேன். நான் என் குடும்பத்தோட நிம்மதியை எல்லாவற்றுக்கும் மேலாக பாதுகாப்பேன். நான் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் மேல் இருக்கும் நம்பிக்கையை இழக்க மாட்டேன். இந்த 4 உறுதிமொழிகளும் இந்த 2 நாட்களுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுவதும் உங்களை வழிநடத்தக்கூடிய வலிமையான அடித்தளமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களே, ஒரு காளை வயலுக்குள்ள வேலை செய்யும் போது சத்தம் போடாது. அது தன்னோட வேலைய அமைதியா செய்து முடிக்கும். அதே மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில அமைதியையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் விட்டு கொடுக்காதீங்க. எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாரையும் நம்ப வேண்டிய கட்டாயமும் இல்ல. உங்க பாதை சரின்னு உங்களுக்கு தெரிஞ்சா இறைவன் மேல நம்பிக்கை வச்சு முன்னாடி போங்க. ஒரு விஷயத்த மட்டும் இந்த பதிவின் கடைசி வாழ்க்கை பாடமா மனசுல பதிச்சுக்கோங்க. தவறான மனிதர்களுக்காக கதவுகளை மூடுங்க. தேவையில்லாத வார்த்தைகளுக்காக காதுகளை மூடுங்க. அவசர முடிவுகளுக்காக மனசை நிறுத்துங்க. ஆனா இறைவன் அருளுக்காக, உண்மையான உறவுகளுக்காக, உங்க குடும்பத்தோட ஒற்றுமைக்காக, உங்க உழைப்போட வெற்றிக்காக, உங்க தன்னம்பிக்கைக்காக மனசோட கதவை எப்போதும் திறந்தே வையுங்கள். அப்படி வாழ்ற ரிஷபராசிக்காரர்களை எந்த சோதனையும் நிரந்தரமா தோற்கடிக்க முடியாது. எந்த தாமதமும் அவர்களோட விதியை மாற்ற முடியாது. பொறுமை, உழைப்பு, இறைவன் அருள், இந்த 3ம் சேர்ந்த வாழ்க்கை. காலம் எவ்வளவு சோதித்தாலும் இறுதியில் வெற்றியைத்தான் பரிசாக கொடுக்கும். அதுதான் இந்த 8வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். ரிஷபராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் நாம் பேசிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு குறிப்பிட்ட 2 நாட்களுக்கான எச்சரிக்கை மட்டும் இல்ல. வாழ்க்கையில நீண்ட காலம் மன நிம்மதியோட, மரியாதையோட, பாதுகாப்போட வாழ உதவக்கூடிய வாழ்க்கை நெறிகள். கதவுகளை மூடி வையுங்கள்னு சொன்னது உலகத்தையே விட்டு விலகி வாழுங்கன்னு சொல்ற வார்த்தை கிடையாது. உங்க வாழ்க்கைக்குள்ள யார அனுமதிக்கணும், யார ஒரு எல்லைக்கு அப்புறம் நிறுத்தணும், எந்த வார்த்தையை மனசுக்குள்ள வைக்கணும், எந்த பேச்ச உடனே மறந்துடணும்னு தெரிஞ்சுக்கிற அறிவை வளர்த்துக்கோங்க சொல்லற ஒரு மிகப்பெரிய நினைவூட்டல். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை மட்டும் கொண்டு வாங்க. எல்லாரையும் திருத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. எல்லா விமர்சனத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு அமைதிதான் சிறந்த பதில். சில மனிதர்களுக்கு தூரம் தான் சரியான மரியாதை. சில சூழ்நிலைகளுக்கு பொறுமைதான் மிகப்பெரிய தீர்வு. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு பெரிய உண்மையை மறந்துடாதீங்க. உங்களை உண்மையா நேசிக்கிற மனிதர்கள் உங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. உங்க வெற்றிய தங்களோட வெற்றியா நினைப்பாங்க. உங்க கஷ்ட நேரத்துல தோளாக இருப்பாங்க. ஆனால் சிலர் மட்டும் உங்க நல்ல மனசை பயன்படுத்த நினைப்பாங்க. உங்க அமைதியை பலவீனம்னு நினைப்பாங்க. உங்க பொறுமைய சோதிக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி மனிதர்களை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அவங்களுக்காக உங்க வாழ்க்கையோட கதவை திறந்து வைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இந்த 2 நாட்களில் யாராவது உங்களை அவசரப்படுத்தினா அந்த அவசரத்தையே முதல்ல சந்தேகப்படுங்க. யாராவது உங்க குடும்பத்தை பற்றி தேவையில்லாத பேச்சு பேசினா அதை உடனே நம்பாதீங்க. யாராவது உங்க கனவுகளை சிறுமைப்படுத்தினா அதனால உங்க தன்னம்பிக்கையை இழக்காதீங்க. உலகம் எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்க வாழ்க்கையை மாற்ற போறது மற்றவர்களோட வார்த்தைகள் இல்ல, நீங்க எடுக்கிற சரியான முடிவுகள் தான். ரிஷபராசிக்காரர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், வாழ்க்கையில எப்போதும் பெரிய சாதனை படைக்கிறவங்க சத்தமா பேசுறவங்க இல்ல, அமைதியா உழைக்கிறவங்க தான். அதனால உங்க உழைப்ப நிறுத்தாதீங்க. உங்க நேர்மையை விட்டு கொடுக்காதீங்க. யாராவது பாராட்டணும்னு வேலை செய்யாதீங்க. இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு நம்பி உங்க கடமையை தொடர்ந்து செய்யுங்க. காலம் தாமதப்படுத்தலாம், ஆனா உண்மையான உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய பலனை ஒருபோதும் மறுக்காது. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் வீட்டுல காலையில ஒரு தீபம் ஏற்றுங்க. குடும்பத்தோட சேர்ந்து 2 நிமிஷமாவது இறைவனை நினைச்சு அமைதியா பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த 2 நிமிஷ பிரார்த்தனை உங்க மனசுல இருக்கிற பதட்டத்தை குறைக்கும்.
உங்க முடிவுகளுக்கு தெளிவு கொடுக்கும். உங்க குடும்பத்துக்குள்ள ஒற்றுமைய இன்னும் பலப்படுத்தும். இன்னொரு உண்மைய மட்டும் மனசுல பதிச்சுக்கோங்க. வாழ்க்கையில மூடப்படுற எல்லா கதவுகளும் இழப்பு இல்ல. சில கதவுகள் மூடப்படுறதால் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய ஆபத்துகள் வராம தடுக்கப்படுது. அதே நேரத்துல இறைவன் நமக்காக இன்னும் நல்ல கதவுகளை அமைதியா திறந்துகிட்டே இருப்பார். அதனால ஒரு தடை வந்தாலே மனசு உடையாதீங்க. ஒரு தாமதம் வந்தாலே நம்பிக்கையை இழக்காதீங்க. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிற நேரம் மட்டும் இன்னும் வரல. இந்த பதிவின் கடைசி வாழ்க்கை உண்மைய மட்டும் மனசுல பதிச்சுக்கோங்க. உங்க மரியாதையை காப்பாத்துறது மற்றவர்களோட பொறுப்பு இல்ல, அது உங்க பொறுப்பு. உங்க குடும்ப நிம்மதிய பாதுகாக்கிறது அதிர்ஷ்டம் இல்ல, அது உங்க வார்த்தைகளும் உங்க முடிவுகளும். உங்க எதிர்கால வெற்றியை உருவாக்குறது ஒரே நாளோட முயற்சி இல்ல, தினமும் எடுக்கிற சரியான முடிவுகள் தான். அதனால ரிஷபராசிக்காரர்களே, தவறான மனிதர்களுக்கு கதவை மூடுங்க. தேவையில்லாத வார்த்தைகளுக்கு காதை மூடுங்க. அவசர முடிவுகளுக்கு மனசை நிறுத்துங்க. ஆனா இறைவன் அருளுக்கும் உண்மையான உறவுகளுக்கும் உங்க குடும்பத்தோட அன்புக்கும் உங்க உழைப்போட வெற்றிக்கும் உங்க தன்னம்பிக்கைக்கும் மனசோட கதவை எப்போதும் திறந்தே வையுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த காணொளிக்கு ஒரு விருப்பம் தெரிவியுங்கள். உங்களைப் போலவே இந்த தகவல் தேவைப்படுகிற ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். மேலும் இது போன்ற ராசி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிட ரகசியங்கள், கிரக பெயர்ச்சிகளின் பலன்கள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மறைந்திருக்கும் உண்மைகள், அரிய பரிகாரங்கள், ஜாதக ரகசியங்கள் போன்ற ஆழமான மற்றும் பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து பார்க்க ஜாதக ரகசியம் சேனலை இப்போதே பதிவு செய்து அருகில் இருக்கும் அறிவிப்பு மணியையும் அழுத்த மறக்காதீங்க. அப்போதுதான் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு புதிய காணொளியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இறைவனின் அருளால் உங்கள் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும். உங்கள் மனதில் உறுதியான நம்பிக்கை பெருகட்டும். உங்கள் உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் தொடர்ந்து அதிகரிக்கட்டும். நன்றி, வணக்கம்.